வணக்கம். ஒரு குடும்பத்தோட அன்பு ஒரு மகனை தெய்வமா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இலங்கையில கிட்டத்தட்ட 400 வருஷமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான புராண கதையில இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. வாங்க, நாகதம்பரானின் கதையை கேட்கலாம். இந்த கதையோட மைய கருவே இந்த ஒரு கேள்விதான். அன்பால பிறந்த ஒரு பிள்ளை மனுஷனா இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு கிடைக்கிற பதில்தான் ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றி போட்ட நம்பவே முடியாத சில சம்பவங்களுக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. சரி, இந்த கதையோட ஆரம்பமே ஒரு அதிசயமான பிறப்பு தான். பல வருஷமா குழந்தைக்காக காத்துட்டு இருந்த ஒரு தம்பதியோட பிரார்த்தனைக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில் கிடைக்குது. அவங்க யாரு, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் நீதிநாயக முதலியார், அப்புறம் அவங்க மனைவி கமல அம்மையார். இவங்க கிட்ட செல்வத்துக்கும் பக்திக்கும் எந்த குறையும் இல்ல. ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் தள்ளிக்கிட்டே போச்சு. பல வருஷம் சிவபெருமான் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல மழலை சத்தம் கேட்டுச்சு. ஆமா, முதல்ல அவங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனா கதையோட அசல் ட்விஸ்டே அவங்களோட 3வது கர்ப்பத்துல தான் வருது. அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்குது. ஆனா அது சாதாரண ட்வின்ஸ் இல்ல. ஒரு குழந்தை வள்ளி நாச்சியாருங்கிற ஒரு அழகான பெண் குழந்தை. இன்னொரு குழந்தை, நம்புவீங்களா, தம்பிரான்னு பேர் வச்ச ஒரு பாம்பு. ஆமா, ஒரு தெய்வீக பாம்பு. உருவத்துல தான் அவங்க வேற வேற, ஆனா 2 பேரும் பிரிக்கவே முடியாத பாசத்தோட ஒன்னாவே வளர்ந்தாங்க. சரி, இப்போ குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. அப்போதான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. ஆனா இது சொத்துக்காக நடந்த சண்டை இல்ல, தனக்கான அங்கீகாரத்துக்காக நடந்த ஒரு போராட்டம். இந்த வாரிசுரிமை பிரச்சனை அந்த குடும்பத்தோட பாச பிணைப்பையே ஒரு உழுக்கு உழுக்குச்சு. அப்பா நீதிநாயக முதலியாருக்கு வயசானதும் சரி நம்ம சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்றாரு. உயில் எழுதுறாரு. ஆனா அந்த உயில்ல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. தன்னோட 3 மனுஷ பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கு கொடுத்தாரு. கூடவே வளர்ந்த தன்னோட அன்பு மகனான அந்த பாம்பு மகனை மொத்தமா ஒதுக்கிட்டாரு. சுத்தமா புறக்கணிச்சிட்டாரு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாம்பு மகனுக்கு வந்த கோபம் பேராசையால வரல, நம்மள ஒதுக்கிட்டாங்களேங்கிற வழியில வந்தது. அந்த கோபத்துல சுத்து பத்திரத்தையெல்லாம் கிழிச்சு போட்டாரு. இத பார்த்த அப்பாவுக்கு அப்பதான் தன்னோட தப்பு புரிஞ்சுது. உடனே 4 பிள்ளைங்களுக்கும் சமமா பங்கு பிரிச்சு புதுசா உயில் எழுதினாரு. ஆனா இங்கேதான் அந்த பாம்பு மகனோட பெருந்தன்மையே நம்ம பார்க்கணும். தனக்கு வந்த பங்கு அவர் எடுத்துக்கல. பதிலுக்கு தன் தலையால அந்த சொத்தை தள்ளிவிட்டு தன்னோட அன்பு தங்க வள்ளிநாச்சியாருக்கே கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா? சொத்து பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அந்த குடும்பத்தோட நிஜமான சோதனை இனிதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு தாயோட ஒரு நொடி கோவம் ஒரு புனிதமான உறவையே சிதைக்க போகுது. என்ன ஆச்சுன்னு பாப்போம். அது வழக்கம் போல ஒரு காலை நேரம். அம்மா கமலா அம்மையார் வீட்டு முற்றத்தை பெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மக அந்த பாம்பு தன்னோட பாம்பு நண்பர்களோட சேர்ந்து விளையாட்டுத்தனமா அவங்க வேலைக்கு கொஞ்சம் இடையூறு பண்ணுது. வேலை செய்யும்போது கடுப்பான அந்த அம்மா பொறுமையா இழந்துட்டாங்க. ஒரு நொடி விரக்தியில தொலைஞ்சு போ அப்படின்னு கத்திக்கிட்டே கையில இருந்த விளக்கு மாத்தால பெத்த மகனையே அடிச்சிட்டாங்க. இந்த கதையோட மிக முக்கியமான ரொம்பவே எமோஷனலான தருணம் இதுதான். அடிப்பட்ட அவமானத்துல சீறி எழுந்த அந்த பாம்பு அம்மாவையே குத்துறதுக்காக பாயுது. ஆனா அந்த கடைசி நொடியில தன்னை 10 மாசம் சுமந்த அம்மா இல்லையா, அந்த நினைப்பு அவனுக்கு வருது. அவனோட தெய்வீக கோபம் அந்த தாய் பாசத்துக்கு முன்னாடி தணிஞ்சு போகுது. தலைய குனிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே போயிடுறான். மகனை பிரிஞ்ச அந்த குடும்பத்தோட துக்கம் வானத்தே எட்டின மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க கதையில கடவுளே நேர்ல தலையிட போறாரு. மகன் வீட்டை விட்டு போன விஷயம் தெரிஞ்சதும் அப்பா நீதிநாயக முதலியார் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. அந்த சோகத்தோட பாரம் தாங்காம அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. அந்த தூக்கத்துல தான் ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க போகுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பாவோட கனவுல சாட்சாத் சிவபெருமானே ஒரு அந்தணர் ரூபத்துல வர்றாரு. அந்தணர்னா ஒரு பிராமண முனிவர்னு அர்த்தம். பாருங்க, ஒரு பெரிய கடவுளே நேரடியா இந்த குடும்பத்தோட கதைக்குள்ள வர்றாரு. அந்தணர் ரூபத்துல வந்த சிவன் ஒரு அதிர்ச்சியான செய்திய சொல்றாரு. அவர் சொல்றாரு, உன் மகன் இனிமே சாதாரண மனுஷன் இல்ல, அவனோட பூலோக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவன் இப்போ ஒரு தெய்வமா மாறிட்டான். அவனை மகனா நினைக்காம ஒரு தெய்வமா மதிச்சு மரியாதையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கனவு கலைஞ்சு எழுந்த அப்பாவுக்கு நிலைமை புரிஞ்சுது. தன்னோட தப்ப சரி செய்யணும்னு முடிவு பண்ணாரு. மகனை திரும்பவும் கூட்டிட்டு வரதுக்காக அந்த குடும்பமும் ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு புனிதமான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட தப்புக்காக வருந்தின அந்த அப்பா முன்னால போக ஊர் மக்கள் எல்லாரும் பூக்கள் நிறைஞ்ச தட்டுகளோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டே பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே ஒரு பெரிய ஊர்வலமா போனாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடுறதுக்காக ஒரு ஊரே ஒன்னா திரண்டுச்சு. இதுதான் அந்த கதையில வர்ற மன்னிப்புக்கும் மீண்டும் சேர்றதுக்கான ஒரு உச்சக்கட்ட தருணம். தன்னோட அப்பாவோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட அந்த தெய்வீக பாம்பு மெதுவா அந்த பூத்தட்டு மேல ஏறி தன்னை வீட்டுக்கு எடுத்துட்டு போக சம்மதிக்குது.
அந்த ஊர்வலத்தோட தெய்வீக சக்தி எவ்வளோ பெருசுனா அவங்க போன அந்த வழியில இன்னைக்கு வரையும் புல் கூட முளைக்காதுன்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. அதனால தான் அந்த பாதைக்கு நாகம் சரிந்த சோலை அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. சரி, இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. ஆனா இப்போ வர்றது மகனா இல்ல. வீட்டுக்கு திரும்பின அந்த நாகம் இனிமே ஒரு மகனா இருக்க போறதில்ல. ஒரு குடும்பத்துல இருந்த ஒருத்தர் எல்லாரும் கும்பிடுற தெய்வமா எப்படி மாறினாருங்கிறது தான் இந்த கதையோட கடைசி பாகம். யோசிச்சு பாருங்க, இது நேத்து முன்னானால் நடந்த கதை இல்ல. முழுசா 400 வருஷமா தலைமுறை தலைமுறையா ஒரு சமூகத்தோட மனசுல அழியாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வரலாறு இது. கடைசியா எந்த நிலத்தோட அங்கீகாரத்துக்காக அவர் போராடினாரோ அதே நிலத்துல ஒரு புனிதமான அரச மரத்துக்கு கீழே ஒரு தெய்வமாவே அவர் குடியேறினாரு. புளியம்பொக்கனையில இருக்கிற அவரோட கோயில் இன்னைக்கும் இந்த அதிசயமான கதைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா நிக்குது. அதனால இத வெறும் ஒரு புராண கதையா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு குடும்பம், அதுல நடந்த ஒரு துரோகம், அப்புறம் கடைசியா ஒரு மகனே தெய்வமா மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அன்போட கதை. இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த கேள்வி நாகதம்புரானுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம வாழ்க்கையில குடும்பத்தோட எல்லைகள் எங்க முடியுது, நம்பிக்கையோட பயணம் எங்க தொடங்குது?